السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة. صدق الله العلي العليم. قال رسول الله صلى الله عليه وسلم والله في عون العبد ما كان عبد في عون أخيه. صدق رسول الله صلى الله عليه وسلم. மண்ணையும் விண்ணையும் காற்றையும் காவையும் நெருப்பையும் நீரையும் உங்களையும் என்னையும் படைத்த ஏக இறைவனுக்கு எல்லா புகழும். இந்த உலகம் படைப்பதற்கு காரணமாக இருந்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ்வின் கருணை என்றென்றும் நீடி நிலவட்டுமாக. அருமையானவர்களே, நாம் உலகில் மிக கொடிய விஷம் இது என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த மிக கொடிய விஷத்தை விட நம்மிடம் ஒரு விஷம் உள்ளது என்பது யாருக்கும் தெரியாது. என்ன விஷம் என்று கேட்கிறீர்களா? அதுதான் சுயநலம். ஒரு மனிதன் எதனால் அழிகிறான் என்று சொன்னால் அது சுயநலத்தால் தான். சுயநலம்னா என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக மற்றவர்களை பற்றி யோசிக்காமல் செய்வது அனைத்து விஷயமுமே சுயநலம் தான். உதாரணமா நம்ம இந்தியால தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா, பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டை பத்தி எப்படி சொல்லுவாங்கன்னா, வந்தாலே வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி தமிழ்நாட்டை பற்றி சொல்லணும்னா, தமிழர்கள் நீ தமிழ்நாட்டுல வாழணும்னா வெளிநாட்டை பார்த்து ஓடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. அந்த அளவு சுயநலக்காரர்களாக இருக்கிறார்கள் இன்றைய தமிழர்கள். அன்றைய காலத்தில் சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு சுயநலத்தை விட்டு இருந்தார்கள் என்று சொன்னால், ஒரு சஹாபி வீட்டிற்கு ஒரு ஆட்டுத்தலை வருகிறது. அந்த ஆட்டுத்தலையை அந்த சஹாபி, என்னை விட ஏழையாக என்னுடைய தோழர் இருக்கிறாரே, அவருக்கு அந்த ஆட்டுத்தலையை கொடுப்போமே அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுறாங்க. அந்த ஆட்டுத்தலை அந்த சஹாபி வீட்டுக்கு போகுது. அந்த சஹாபி என்ன நினைக்கிறாங்க, எனக்கு வேணாம், என்னோட ஏழ்மையா என்னுடைய சகோதரர் இருக்காரு, அவர் வீட்டுக்கு நான் இந்த ஆட்டுத்தலையை கொடுத்து விடுவேன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு கொடுத்து விட்டுறாங்க. இப்படியே அந்த ஆட்டுத்தலை 7 வீடுகளை கடந்து முதலாவது வீடு, அதாவது எந்த சஹாபி வீட்டிற்கு முதலில் வந்ததோ அதே சஹாபி வீட்டிற்கு திரும்பியும் வருகிறது. அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய ஒற்றுமையை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். அந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயநலத்தை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருந்தார்கள். பொதுநலமாக சஹாபாக்கள் அனைவரும் இருப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி தான் இருப்பார்கள். எப்படி என்று சொன்னால், சஹாபாக்களே இப்படி சொல்றாங்களே, அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு செல்கிறார்கள். செல்லும் போது அல்லாஹ்விடம் கலந்துரையாடுகிறார்கள், அல்லாஹ்வுடன் சேர்ந்திருக்கிறார்கள். சேர்ந்திருக்கும் பொழுது அப்பொழுது அல்லாஹ்விடம் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். யா அல்லாஹ், நான் உன்னை பார்த்துட்டேன், அதாவது நான் உன்னை நேருக்கு நேரம் பார்த்துட்டேன், என்னுடைய உம்மத்தார்கள்லாம் உன்னை பார்க்க வேணாமா? அதாவது நீ படைத்த உன் படைப்பினங்கள் உன்னை நேருக்கு நேராக பார்க்க வேணாமா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாயகமே, இந்த தொழுகையை நீங்க எடுத்துக்கிட்டு போங்க, இது உங்க உம்மத்தார்கள் அனைவருக்கும் கற்றுக் கொடுங்கள். அந்த அனைத்து உம்மத்தார்களிடமும் அவர்கள் தொழுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் எனக்காக தொழுகிறார்கள். அவர்கள் தொழுகும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அனைத்து கஷ்டங்களையும் அவர்களிடம் நான் பேசித்திருக்கிறேன். அவர்களுக்கும் எனக்கும் உள்ள அனைத்து திரைகளுமே நீக்கப்படுகிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த இடத்தில் கூட அல்லாஹ்வை நான் மட்டும் பார்த்தால் பத்தாது, என்னுடைய தோழர்களும் பார்க்க வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுநலமாக இருந்தார்கள். நம்ம இப்ப ஒரு சுன்னத்தை செய்யறோம் என்று சொன்னால், அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதுனால நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுநலமாக இருந்தார்களே, அப்ப நம்மளும் பொதுநலமாக தானே இருக்கணும். வேறு ஒரு சிறுவன் இருக்கிறார். அந்த சிறுவனுக்கு ரொம்ப பசி. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அப்படியே தள்ளாடிக்கிட்டே நடக்கிறாரு.
ஒரு கட்டத்துல மயக்கம் போட்டுருவாரு போல. ஒரு தென்னை மரத்துக்கு அடியில உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்து அந்த தென்னை மரத்துல சரி கொஞ்சம் உணவு இருக்கு சாப்பிடலாம் அப்படின்னு உட்கார்றாரு. உட்காரும் பொழுது பக்கத்துல ஒரு பறவை வந்து உட்காருது. உட்கார்ந்து இவரு சாப்பிடலான்னு வாய்கிட்ட கொண்டு போறாரு. அந்த பறவை அப்படியே பார்த்துட்டே இருக்கு. இவருக்கா மனசு கேட்கல, அது வாயில்லாத ஜீவனானே, நம்ம கூட யார்ட்டையாவது கேட்டு கூட, அதாவது யாசகம் கேட்டாவது கூட சாப்பிட்டுக் கொள்ளலாம், வாயில்லாத பறவை எல்லாம் என்ன பண்ணும்? அப்பொழுது அந்த மனிதருடைய மனிதாபிமானம், அதாவது சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக மனிதர்கள் மட்டும்தான் இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த பறவைக்கு கொடுக்கிறார். அந்த பறவைக்கு அந்த சிறிது உணவையும் கொடுக்கிறார். அந்த பறவை சாப்பிட்டு முடித்து விட்டது, இவருக்கு உணவு இல்ல. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அந்த வழியா கிராஸ் ஆகுறாங்க. அப்ப இத பார்த்துட்டு ஸல்லல்லாஹு வந்து துவா செய்யறாங்க. யா அல்லாஹ், இந்த மனிதர் வந்து பொதுநலமா நடந்தாரு, இவருக்கு வந்து ரிஸ்க மென்மேலும் அதிகப்படுத்துவாங்கன்னு துவா செஞ்சுட்டாங்க. இந்த துவாவின் மூலமாக அந்த மனிதருடைய ரிஸ்க் எந்த அளவுக்கு அதிகமாக என்று சொன்னால், அவர் எந்த தென்னை மரத்துக்கு கீழே அமர்ந்தாரோ அந்த தென்னை மரம் முழுக்க விதவிதமான காய்களா காய்க்குது, ரொம்ப ருசியா இருக்கு. அந்த அளவுக்கு அவர் அந்த நேரத்துல சுயநலத்தை பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு கிடைச்சிருக்க அந்த சின்னோண்டு உணவு மட்டும்தான். அந்த இடத்துல பொது நலமா இருந்ததுனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களின் துவாவின் பொருட்டால் அல்லாஹ் தஆலா வந்து அந்த மனிதருக்கு தேங்காய், அதாவது இளநிய விதவிதமா கொடுத்திருக்கான். வேற இதெல்லாம் சஹாபாக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குமா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி மட்டும்தான் இருக்குமா, இஸ்லாமிய முறைப்படி மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா அப்படி மட்டும் இல்லைங்க. இப்ப நம்ம இந்தியாவில எடுத்துக்கிட்டோம்னா ராமநாட்டை சேர்ந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், அவர் வந்து ராணுவத்துல அந்த ஏவுகணை தயாரிப்பாங்கல்ல, அதுல முதல் ரொம்ப மூலக்கூறுகளை எல்லாம் கண்டுபிடிச்சு பெரிய லெவல்ல வந்தவர். உலக நாடுகள் அத்தனை நாடுகளையுமே திரும்பி பார்க்க வச்சவர் ஏபிஜே அப்துல் கலாம். அவர் மட்டும் பொதுநலமா நான் படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் நான் அதிக சம்பளத்துக்கு இந்த ஏவுகணை எல்லாம் தயாரிச்சு கொடுத்திருந்தாருன்னா இந்தியா இருந்திருக்குமா? இருந்திருக்காது. அந்த இடத்தில் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பொதுநலமாக இருந்தார்கள். அந்த பொதுநலத்துடன் அனைவரும் நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.